மேஷம் ராசி. மேஷம் ராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்குது. இந்த ராசியோடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே தலைமை பண்பை ரொம்பவுமே அழகாக நிர்வாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையாக செய்வீங்க. ஆற்றல், ஆர்வம், உறுதியான நிலைப்பாடு இதெல்லாமே மேஷராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷராசி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பண்புகளில் ஒன்று மேஷராசி. நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லா வேலைகளையுமே ரொம்பவுமே திறமையாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசி நெருப்பின் உறுப்பாக கருதப்படுது. மேஷராசி அன்பர்களை பார்த்தா மனதளவில் ரொம்பவுமே சக்தி படைச்சவங்களா இருப்பீங்க. உற்சாக உணர்வு உங்ககிட்ட இருக்கும். இந்த மேஷராசியை பற்றின சுவாரஸ்யமான உண்மைகளை நாம் இப்போ இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு மேஷராசி அன்பர்களை பற்றின முழுமையான விஷயத்தையுமே சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களின் குணம் எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, உங்கள் பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காதது என்ன, நீங்கள் எந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா எப்படி சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இது குறித்த முழுமையான விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும், உங்களோட தனிப்பட்ட ஜோதிடத்தை எளிய முறையில் கணிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். மேஷம் ராசி, இதன் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. நெருப்பு ராசியாக பார்க்கக்கூடிய இந்த ராசியின் அதிபதி செவ்வாய். பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அமைதியாக இருந்தாலுமே திடீர்னு கோபப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இது செவ்வாய் அதிபதியாக இருக்குது. நெருப்பு ராசிங்கிறதுனால இந்த கோபம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். அநீதியை கண்டா கட்டாயம் கோபம் வரும். தட்டி கேட்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க பாருங்கள், தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, உற்சாகம் கொண்டவங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோவப்படக்கூடியவங்களா எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு பலம் மற்றும் பலவீனமாகவும் அமையுது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சவால்கள் கொடுத்தாலுமே நீங்கள் உங்களோட துறையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து நடந்து செல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நீதிமான்களாக விளங்குவீங்க. சுதந்திரமானவங்களாகவும் பிடிவாத குணமும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல ஒரு நீதிமான்களாக இருப்பீங்க. அநீதியை கண்டா கோபப்படுவீங்க. திருமண வாழ்க்கை இன்பமயமாக இருக்கணும் அப்படின்னு துணையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். உங்களை பாதுகாக்கிறதும் உங்களை மதிப்போடு எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சிறப்பான பணிகளை மட்டும்தான் செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்ல மாட்டீங்க. நிதி ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எளிமையாக பெறுவீங்க. ஏன்னா உங்களோட ஜாதக அமைப்பு மற்றும் கிரகங்களின் அமைப்பை பொறுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அதை நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் கணிச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்குவீங்க. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால தலைமைத்துவம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பலவீனமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, திடீர்னு உணர்ச்சி வசப்படுறதும், மனநிலையை சரியாக வச்சுக்காமல் இருக்கிறதும், அடிக்கடி ஒரு விஷயத்தில் மாற்றம் இருக்கும். இது செஞ்சால் இப்படி வருமோ, அது செஞ்சால் அப்படி வந்துருமோங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும். அதே போல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. அந்த கோபத்தை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் முடிவு பண்ணால் நல்லதாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லும் பொழுது எதிரில் இருக்கிறவங்க அதை சரின்னு ஒத்துக்கிற வரைக்குமே வாதாடக்கூடியவங்களா இருப்பீங்க. சலிப்பு, இந்த தோல்வி, இந்த கவனச்சிதறல் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பொழுதுமே பொறுப்பாக எல்லா விஷயத்தையுமே செயல்படுவீங்க. மேஷ ராசிக்காரங்களை பார்த்தா எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. இந்த ராசிக்காரங்க ரொம்பவுமே நம்பிக்கை உணர்வோடு எல்லா விஷயத்தையுமே செயல்பட செய்வீங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் இன்னுமே சிறப்பான பயன்களை பெற முடியும்.
உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட நீங்கள் தினமுமே முருகப்பெருமான் புகைப்படம் முன்னாடி தீபம் ஏற்றி மனமாற உங்களோட பிரார்த்தனையை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மேச ராசி அன்பர்களோட ஆளுமையை பற்றி பேசினா, இந்த ராசிக்காரங்க அரவணைப்போடு இருக்குவீங்க, நல்ல உதவிகளையும் செய்வீங்க, ஏழை எளியவங்களுக்கு ஆதரவாளராக இருப்பீங்க. இந்த ராசியில் உள்ளவங்க மற்றவங்கள மகிழ்ச்சி அடைய செய்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. உங்களோட மனதுடன் மிகவும் நெருக்கமானவங்களுக்கு உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. மேசராசி ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் அளவுக்கு ஒரு புலி குறைவாக இருக்காது. இதனுடவே இந்த ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் எதை செஞ்சாலுமே ரொம்பவுமே லட்சியமாகவும் போட்டித்தன்மையோடும் இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு துறையிலுமே சிறந்து விளங்க இது ஒரு காரணம். எடுத்த விஷயத்த கட்டாயம் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. இது வீட்டில் இந்த ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே சரியான வழியில் நடைமுறைப்படுத்துகிறவங்களா இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற எல்லோருக்காகவும் பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்ம எதை செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். முதல்ல வேலையை செஞ்சுட்டு அப்புறம் சிந்திக்க மாட்டீங்க. எத்தனை சிந்தனை இருந்தாலுமே சிந்தித்த பிறகு தான் எந்த ஒரு முடிவுமே எடுப்பீங்க. மேஷ ராசிக்காரங்க எப்பொழுதும் உண்மையான மற்றும் எளிய முறையில் மக்களுடன் பழக விரும்பக்கூடியவங்க. இந்த ராசி ஜாதகக்காரங்கள் ஒருபோதும் யாரோட முதுகலையும் குத்துறது கிடையாது. ஆனால் சில சமயத்தில் அவங்க இவங்களோட நல்ல செயல்களாலேயே விமர்சனம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. நம்ம செஞ்சது சரிதான் அப்படின்னு வந்துட்டா விமர்சனத்தை கூட பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. மேஷ ராசியின் குடும்ப வாழ்க்கை குறித்த சுவாரஸ்யமான உண்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேச லக்கணம் ஒருவர் காதலிக்கும் பொழுது அவர் தன்னோட சிறப்பான அன்பை கொடுப்பாங்க. இந்த ராசிக்காரர் ஒருத்தரை நேசிக்கிறாங்களோ அல்லது வெறுக்கிறாங்களோ அவர் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் தங்களோட உணர்வுகளை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தங்களோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவதற்கு ஒருபோதும் தயங்கிறது கிடையாது. இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு இயற்கை சுதந்திரம் இருக்குது. மேச ராசிக்காரங்களோட இதயத்தை வெல்லணும் அப்படின்னா மற்றவங்க மேசராசி அன்பர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். இதுதான் ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, மேச ராசிக்காரங்களை காதலிக்கிறது அவங்கள போலவே வாழ அனுமதிக்கவும் செய்யும். அவங்கள அடிபணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அன்புக்கு அடிபணியவங்க. மற்றவங்க மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களுக்கான விஷயத்தை தடை செய்ய மாட்டாங்க. மேச ராசி குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் கொஞ்சம் சிக்கலானதாக இருந்தாலுமே அவங்க இனிமையான பேசி எல்லோருக்கும் தேவையான உதவிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேச ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் தங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, வாழ்க்கை துணையுடன் சரி சாதகமாக இணைந்து செல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல ஒரு காதலர், கணவர், நல்ல ஒரு பெற்றோராக இருப்பீங்க. பொருந்தக்கூடிய தன்மை உங்களுக்கு எல்லா ராசிக்காரங்க கூடயுமே எளிமையாக பொருந்தும். மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்ற அடிப்படைகளுடன் ஒத்து போவீங்க. இந்த வாழ்க்கையில் ஆர்வத்தை சிம்மம் மற்றும் தனுசு ஆகியோருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கொருத்தர் உறுதுணையாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல், திருமணம் இப்படின்னு வரும்பொழுது மேச ராசியை சேர்ந்த ஒருவர் பெரும்பாலும் தங்கள் விருப்பத்திற்கேற்ற ஒரு துணையை கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே போல் மேச ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் ஆளுமை பற்றி பார்த்தா, மேசத்தில் பெண்கள் வலுவான ஆளுமை, பொறுமை மற்றும் உறுதிப்பாடு ரொம்பவும் சிறப்பான செயல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தங்களோட சொந்த எண்ணத்தை கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. சில நேரத்தில் மிகவும் வினோதமாகவும் இருப்பீங்க. செவ்வாய் கிரகம் மேசராசி பெண்களின் ராசி அதிபதி கிரகம் அப்படிங்கிறதுனால பிற ராசியாக இருக்கக்கூடிய சிம்மம் மற்றும் தனுசு இந்த ராசியோட சிறந்த ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மேசராசி பெண்களின் ஆற்றலுடன் பொருந்தக்கூடியது இந்த 2 ராசியும். இதனுடனே மேசராசி பெண்கள் துலாம் ராசி ஆண்களுடன் நல்ல ஒரு உறவு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களும் ஆற்றல் மிக்கவங்க அப்படிங்கிறதுனால மேசராசி அன்பர்களுக்கு பொருந்தக்கூடியதாக பார்க்கப்படுது. மேசராசி பெண்கள் எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செய்வீங்க. தங்கள் கணவரிடம் அன்பை காட்டுவீங்க. குடும்பத்தின் மீது சிறப்பான ஒரு கவனம், அன்பு, பாசம் கொண்டு செயல்படுவீங்க. இந்த ராசி பெண்கள் எப்பொழுதுமே சோம்பல், சலிப்புத்தன்மை இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லா விதத்துலையுமே நன்மைகளும் சிறப்பான முன்னேற்றமும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும்.
மேசராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.